நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 உமக்கே ஆராதனை. எங்கள் பலவீன நேரங்களில் எங்களுக்கு பலனை கொடுக்கிற தேவரே உமக்கே ஆராதனை. ஆண்டவரே, ஆண்டவரே, போதகர்களாக இணைந்து உம்முடைய தேவ பிள்ளைகளாக இணைந்து இந்த இரவு வேளையில இந்த ஓய்வு நாளிலே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, நீர் உயிரோடு இருக்கிற தேவன் அப்பா, நீர் ஜீவனுள்ள தேவன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மரணத்தை வென்றவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், பாதாளத்தை வென்றவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனின் அதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே மகிமை, மகிமை உண்டாவதாக. உம்மை உயர்த்துகிறோம் ஐயா, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா, ஆமென். அல்லேலூயா, ஓசன்னா, 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 அல்லேலூயா, ஓசன்னா. நன்றி ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறதே எங்கள் பாக்கியம் ஐயா. உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். தேவ பிரசன்னம் அளவில்லாமல் எங்கள் மத்தியில இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து ஆவியானவர் எங்களை வழி நடத்துங்க. சகல துதிகன மகிமையும் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆராதனை செய்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர்.
Amen, amen, amen. Praise the Lord, sister. Wonderful worship. Romanandi, Very sister. nice, heart touching. Actually, இன்னைக்கு ரொம்ப சிந்தசா போச்சு. Very nice song. Praise God. God bless you. Praise the Amen. Lord. Thank you, Glory sister. to God. Amen, amen, amen. Praise the Lord, praise the Lord. Very excellent. Heart touching worship. Praise God, praise God. Okay, Pastor Daniel. Pastor Daniel is there? No, pastor, அவரு லெஃப்ட் ஆயிட்டு இருக்கார். Oh, okay. Okay, no problem. Uh, okay, Pastor Isaac. Pastor Isaac. Pastor Isaac இருக்கா லைன்ல? இருக்காங்க, மியூட் போட்டிருக்காங்க. Pastor, kindly unmute பண்ணுங்க உங்க மொபைல். Praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord. At least 10 minutes any வசனம் kindly ப்ரீஸ் பண்ணுங்க. அப்புறமா டாமினிக் பிரதர் ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம், நான் ஆல்ரெடி டிராவல். ஓ, ட்ராவலிங். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே. ஆட்கள் தம்பி ஒரு தில் ஒரு பிரச்சனை, ஊருக்கு ஆட்கள் போயிட்டு இருக்கேன். Okay, no problem. Okay, okay, I will pray right now. Okay. Okay, okay. ब्रदर मैं वचन दूं क्या? या बोलिए तो. वेरी गुड, वेरी वेरी गुड. ठीक है. तमिल हिंदी 2 लैंग्वेज मिक्स करके बोलिएगा. हाँ, ठीक है. तमिल में एक सेंटेंस, उसके बाद हिंदी में एक सेंटेंस, उसके बाद फिर से तमिल में वो एक सेंटेंस, उसके बाद हिंदी में एक सेंटेंस, ऐसे डुअल लैंग्वेज में बोलिए. ठीक है? ठीक है. आमीन. प्रेज गॉड. பிரியமானவர்களே, இன்றைய வசனம் தியானத்திற்காக கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருங்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த வேதத்தில் உள்ள வசனத்தை கொஞ்சம் யாராவது வாசிக்கிறீங்களா? பத்மினி சிஸ்டர். என்ன வசனம் பாஸ்டர் பிரதர்? சிஸ்டர், கர்த்தருடைய கரத்திற்குள் அடங்கி இருங்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அந்த பிலிப்பியர்ல இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ பார்க்க முடியாது, எனக்கு கண் பார்வை கொஞ்சம் மங்கலா இருக்குது. फिलिपियर मतलब कौन सा हिंदी में बोलिए? हिंदी में 1 பேதுரு 5:7 நினைக்கிறேன். இது 1 பேதுரு 5:7. 5:7 கொஞ்சம் ஏத்தக தேவன் உயர்த்தும் பலத்த கையில் அடங்கி இருக்கானே. அத வாசிங்க சத்தமா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே पहली पत्रुस 5वीं अध्याय 7वीं वचन. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். हिंदी में पढ़िए. हाँ, मैं पढ़ रहा हूँ हिंदी में. पहला पत्रस उसका 5 अध्याय उसका 6 और 7 में पढ़ रहा हूँ. 7वीं वचन. या इसीलिए परमेश्वर के बलवंत हाथ के नीचे दीनता से रहो, जिससे वह तुम्हें उचित समय पर बढ़ाए. अपनी सारी चिंता उसी पर डाल दो, क्योंकि उसको तुम्हारा ध्यान है. ठीक है. சரி, இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, அதாவது கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அது நம்ம உயர்த்துறதுக்காக, நம்மளை ஏற்ற நேரத்துல நம்மை உயர்த்துவதற்காக அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருங்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனா வேதத்திலே பலருக்கும் பலவிதமான சம்பவங்களை ஆண்டவர் அவர்களுக்கு காண்பித்து, இவருடைய கரத்துல நீங்க அடங்கி இருங்கள், இவர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள், இவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் என்று பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது சாராளுடைய அடிமை பெண் தன்னை அவர்கள் பேசினார்கள் என்று சொன்னவுடன் துக்கப்பட்டு வெளியே போய் விடுகிறாள். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ அவளுடைய கரத்துல அடங்கி இரு என்று. ஏனென்றால்
அவர்கள் வந்து ஏற்ற நேரத்துல உயர்த்துறதுக்காக இவங்க கரத்துல அடங்கி இருக்கணும். இப்போ இந்த நாட்கள்ல நம்முடைய ஊழியத்தின் பாதையிலும் கூட நாம் வந்து நமக்கு முன்பாக ஒருத்தரை நியமிச்சிருவாரு ஆண்டவர். ஏனென்றால் நமக்குள் இருக்கிற எல்லா தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்களை நீக்கும்படியாக. நமக்குள்ளே ஒரு கர்வம் இருக்கலாம், பெருமை இருக்கலாம், ஆக்ரோஷம் இருக்கலாம், கோபம் இருக்கலாம், சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கலாம். இப்படியான ஒரு சுபாவங்கள் நமக்குள்ளே காணப்படலாம். இதை நீக்குவதற்கு நாம் வேலை செய்யும் இடத்திலே கர்த்தர் ஒருவரை நிறுத்தி விடுகிறார். நாம் ஊழியம் செய்கிற இடத்திலே 2 பேரை நிறுத்தி விடுகிறார். நாம் வீட்டிலே இருக்கும் பொழுது நம்முடைய கணவரை ஒரு நமக்கு விரோதமாக நிறுத்தி விடுகிறார். அப்படி இல்லை என்றால் மனைவியை நிறுத்தி விடுகிறார். यहाँ हम देखते हैं कि परमेश्वर के हाथों के बलवंत हाथों में अधीन में रहे, ऐसे हम वचन में पढ़ते हैं, ठीक है। और सही समय में हमें ऊंचे स्थान में ले जाने के लिए, जबकि हम अधीन में रहते हैं तो हमें सीखने के लिए बहुत कुछ मिलता है। अगर हम अधीन में नहीं रहेंगे तो परमेश्वर हमें छोड़ देते हैं, तेरी मर्जी से कुछ भी कर ले, और हम आगे नहीं बढ़ सकते आत्मिक जीवन में। तो पुराने नियम में सारा जो है कि अपने नौकरानी, क्या नाम है नौकरानी का नाम हिंदी में क्या लिखा है? हजीरा, हजीरा। आगार। हाँ, आगार है ना? हिंदी में हजीरा, हमारा अलग लैंग्वेज में हागार करके है, तो हागार भी बोलिए, आगार। नो प्रॉब्लम। हाँ, आगार जो कि गुस्सा हो जाती है, क्योंकि वो घर की मालकिन है। तो घर की मालकिन, नौकरानी जो है उनके अधीन में रहना जरूरी है। तो वो कुछ कह दिया, वो कुछ बातें बोल दिए। अभी समझ लीजिए सास और बहू के बीच में ऐसे भी बात होती है। तो सास कुछ भी बोलती है, बहू बोलती है और क्रोध हो जाती है। और परमेश्वर का वचन क्या कह रहा है? तुम उसके अधीन में रहो। तो यहाँ पर वो गुस्सा होके बाहर चली जाती है, लेकिन प्रभु का वाणी ये बताती है, मैं जब तक तुझे ना बताऊंगा तब तक उनके अधीन में रहो, सारा के अधीन में रहो, ऐसे बताते हैं। क्यों? हमारे जीवन में हमारे अंदर की जो घटिया स्वभाव है, जैसे अहंकार, जैसे गुस्सा, जैसे भेदभाव, जैसे कुछ ना कुछ मतलब प्रभु के खिलाफ की जो स्वभाव है, उसको निकालने के लिए यहाँ वचन ये कह रहा है, सही समय में मैं तुझे ऊंचे स्थान में ले जाने के लिए प्रभु के बलवंत प्रभु के अधीन में रहने के लिए बता रहे हैं। அப்பொழுது இந்த நம்முடைய இந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கும் பொழுது அவர் ஏன் இந்த கோபப்பட்டு போகிறார்? கோபப்படாமலே இங்கே இருக்கலாம். அது ஒரு வேலை செய்கிற ஒரு வேலை பெண். ஆனால் சாராள் என்கிறவள் ஆபிரகாமின் மனைவியும், அவள் ஒரு எஜமானியாக இருக்கிறாள். அது ஒரு பக்கம். ரூத் சரித்திரத்தை நீங்கள் பார்த்தீர்களானால், ரூத் சரித்திரத்துல நகோமி மருமகளுக்கு அடிமையா இருக்கிறாள். அடிமை என்றால் அவள் பணிவிடை செய்கிறாள். ஆனால் அவளுடைய இன்னொரு மருமகள் அவளை விட்டு விலகி போய்விட்டாள். நாம் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு விலகி போயிட்டாள். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த மருமகள் மாமியாரோடு தான் இருந்தாங்க. அந்த காலத்துல ஒரு பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. அந்த பஞ்ச நாட்கள்ல ரூத் நினைச்சிருந்தால் அவர்களை விட்டு விலகி அவளும் ஒரு சுவாதீனமாக எங்கும் கடந்து போயிருக்கலாம். ஆனாலும் கூட தனது மாமியார் அவர்களை ஒரு தாயாக பற்றி கொண்டாள். அந்த தாயாக பற்றி கொண்டது நிமித்தமாக பிற்காலத்திலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், பெரிய ஸ்தானத்திலே கொண்டு போகப்பட்டார்கள். இதுதான் உண்மை. जैसे हम देखते हैं रूत के किताब में नहोमी बताती है कि
तू भी वो दूसरी बहू जैसी चली गई वैसे तू भी चले जा, ऐसे बोलते हैं। तो वो क्या बोलते, नहीं, जहां आप रहोगी वहां मैं रहूंगा, जान के बिना और कुछ हमें अलग नहीं कर सकता। ऐसे कहकर वो अपनी सास के साथ ये बहू निकल गए। जब वहां निकल गया, वहां बहुत बड़ा अकाल पड़ा है। तो अकाल के बीच में इनको अनाज मिलना मुश्किल हो जाता है। और अकाल जो है कि अकाल जो है कि खाना मतलब भोजन मिलने से बहुत ही तकलीफ हो जाता है। लेकिन उनके अधीन पे रहने के वजह से फिर जैसे 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 दिन बढ़ते गया, प्रभु ने उनको ऊंचे स्थान में ले आया है। ठीक है। इसी तरह यूसुफ के जीवन में हम देखेंगे, இதே போல நாம் யோசேப்புடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கும் பொழுது சகோதரர்களுடைய பிரச்சனை நிமித்தம் ஒரு அடிமையாக தான் அந்த நாட்களிலே இருந்தார். ஆனால் ஏற்ற நேரத்திலே அவர் அவர் உன்னதமான இடத்துக்கு வரும்படியாக கர்த்தர் இந்த காரியங்களை அனுமதித்தார். எந்த காரியங்களை அனுமதித்தார் என்பதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். சிறுமைப்பட வைத்தார். முதலில் ஒரு குழியிலே தள்ளிவிட்டார்கள். பிற்பாடு அவனை வெளியே எடுத்து இன்னும் ஒரு வியாபாரிக்கு விற்று விட்டார்கள். பிற்பாடு இறந்து விட்டார்கள் என்று தகப்பனிடம் வந்து சொன்னார்கள். ஆனால் இது ஒரு தீமையை நன்மையாய் மாற்றி விட்டார் கர்த்தர். எப்படி என்றால், அந்த வியாபாரி அந்த இடத்துக்கு சென்று அங்கே அவனுக்கு வேலை கொடுத்து, பிற்பாடு அங்கே சில சம்பவங்கள் நடந்தது. அந்த தேசத்துக்கு அதிபதியாக ஆக்கப்பட்டார். ஏற்ற நேரத்திலே உயர்த்தப்பட்டார். நம்முடைய ஜீவியத்திலும் கூட ஏற்ற நேரத்தில் உயர்த்தப்படும்படிக்கு அவருடைய கரத்தில் அடங்கியிருங்கள் என்று ஏன் சொல்கிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று அதை நிரூபிப்பதற்காக ஒருவரை அங்கே நியமித்து வைத்து விடுவார். ஒன்று வீட்டிலே வைத்து விடுவார், இல்லாவிட்டால் பக்கத்துல யாராவது வைத்து விடுவார்கள். அப்படி இல்லை என்றால் வேலை செய்யும் இடத்திலே, அப்படி இல்லை என்றால் ஊழியம் செய்கிற இடத்திலே, இப்படியாக ஒருத்தர் வைத்து, ஆனால் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். கர்த்தர் அவர்களை கொண்டு என்னை நொறுக்குகிறார். கர்த்தர் அவர்களை கொண்டு என்னை உருவாக்குகிறார். அவரை போல மாறுவதற்கு, ஆவியின் கனியை கொடுப்பதற்கு என்னை மாற்றுகிறார் என்றுதான் நாம் சிந்திக்க வேண்டும். இல்லை, எனக்கு பாடுகள் வேண்டாம், அந்த உபத்திரம் வேண்டாம், என்னை பற்றி தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன், நான் எப்படி வாழ்ந்தேன் என்றெல்லாம் நாம் நம்மை வெளிப்படுத்தி கொண்டால் கர்த்தர் அங்கே கிரியை செய்ய முடியாது. यहाँ यूसुफ को हम देखते हैं कि सारे भाई लोग मिलकर उसे सताया गया और उसके बाद कुआं में डाल दिया। उसके बाद वो व्यापारी को बेच दिया और व्यापारी ने वहां अपने घर पे ले गया और उस देश का राजा बना। देश के लिए बहुत बड़ा इंसान बना। और वहां भी देखिए अकाल पड़ा और लगातार 7 साल उनके जरिए, उनके द्वारा लोगों को अनाज मिला, खाना मिला। और कितने लोग यूसुफ के जरिए सारा आशीष पाया गया और प्रभु ने उनको ऊंचे स्थान में लेके गया। देखो कहाँ था, खड्डे में पड़ा हुआ था और कहाँ उठाया गया, एक देश के अधिपति, देश के राजा के स्थान के पास ले गया है। और देशवासियों को सिर्फ नहीं बल्कि अपने भाइयों और पिताजी को भी 7 साल तक अकाल के समय उनको खाना देना पड़ा। देखिए कहां से कहां पहुंच गए। अगर ये यूसुफ मुझे ऐसे, तू कौन होता है मुझे कुआं में डालने वाला, तू कौन हो रहा है, तू भी मेरे जैसे ही ऐसे ही कहेगा तो क्या होगा वहां पर?
वो अपने आप को नम्रता नहीं कर सकते, बल्कि वहां घमंडी आ जाता है। इसीलिए हमारे जीवन में भी कोई भी हम जो जहाँ रहते हैं और जहाँ हम सेवा करते हैं, वहां एक आदमी को रख देता है और उनके द्वारा हमें सताया जाता है, सताया जाता है। आप बुराई ऑनलाइन रे ना बसिचे करते हुए दस्ता आप पे बुराई क्रिकेट किया करके कल दस्ता जाए आपको हाँ दोष लगाएंगे, तो भी आपको सब खामोश पड़ेगा रहना दस्ता जरूरी है। ये इसलिए कि हमारे अंदर जो स्वभाव को ठीक करने के लिए, क्योंकि हमें सहन करने के लिए और उसे सहन करने के लिए हमारे जीवन में शांत का स्वभाव, मतलब शांति में रहने के लिए और शांत का स्वभाव पाने के लिए। तो जो कोई दोष लगाएगा, तुरंत हम बोले, अरे अरे तुझे अक्ल है क्या, तुझे शर्म नहीं आती, मुझे बता रहे तू। ऐसा हम कह नहीं सकते, हम बोल नहीं सकते। इस बात में परमेश्वर प्रसिद्ध नहीं होगी, इस बात में वो खुश नहीं होगा। लेकिन हमें सिर्फ खामोश रहना है। यूसुफ खामोश था, इसलिए ऊंचे स्थान ले गया। तो हमारे जीवन के अंदर ये क्रोध, ये गुस्सा, ये घमंड और अपने आप को दादा समझने वाला है, इस सारे कीचड़ की जो स्वभाव है, उसे पूरा निचोड़ने के लिए प्रभु एक आदमी को वहां रखकर हमें ठीक करता है। ये हमें जानना जरूरी है। लेकिन हम क्या सोचेंगे पहले, अरे मेरे सामने लड़ता रहता है, उसके लिए प्रार्थना करके उसको हटाने का, या तो बदला लेने का, उससे बात करने का, उससे उसके खिलाफ कुछ ना कुछ करते रहने का, ऐसा हम सोचेंगे। लेकिन वहां क्या होगा, प्रभु का काम नहीं होगा। प्रभु उसे उसके साथ आपके साथ वहां कुछ भी काम नहीं करेगा, वो वैसे की वैसे खामोश रह जाएगा। तो वैसे ही हम देखते हैं, இதே போல நாம் தாவீதுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். தாவீது நினைத்திருந்தால் அவனை கொன்று போட்டிருக்கலாம், சவுலை கொன்று போட்டிருக்கலாம். அவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தும் கூட அவரை கொல்லக்கூடாது என்று பல இடங்களில் தன்னை தானே தாழ்த்தி கொண்டான். அந்த இடத்திலே ஒரு ராஜாவாக இருந்தும் நான் ஒரு செத்த நாய், நான் ஒரு செத்த நாய் என்று சொல்கிறான். ब्रदर वो पढ़िए, वो बोल रहे कि मैं मरा हुआ कुत्ता, ऐसे एक वचन लिखा है। दाऊद बताते हैं कि हाँ मैं एक मरा हुआ कुत्ता, ऐसा तमिल में लिखा है, लेकिन हिंदी में क्या लिखा है कुछ मालूम नहीं पड़ रहा है। हाँ 1 मिनट नहीं हिंदी में भी दाऊद ने राजा ने मैं मरा हुआ एक कुत्ता हूँ करके ही बोल रहा है हाँ हाँ, ठीक है। हाँ तो दाऊद जो है कि इतना बड़ा राजा है, लेकिन दाऊद के पीछे ये आ रहा है सौल, दुश्मन की जैसे। लेकिन कभी सौल के ऊपर नफरत नहीं था, खड़ूस नहीं था, कड़वापन नहीं था। क्यों? ये राजा बनने के लिए, अपने आप को नम्रता करने के लिए ये बता रहे कि राजा बनने के बावजूद भी वो बोल रहे कि मैं मरा हुआ कुत्ता। देखिए कितना अपने आप को नम्रता कर रहा है। तो हमारे जीवन में भी प्रभु के अधीन में हम रहते 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 सब कुछ अधीन में रहने के बाद हमें नम्रता का जीवन वहां आ जाता है. நாம் ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டியது நன்றாக, ஆஹ், தாவீது எத்தனையோ முறை சவுல் கொல்ல வந்த போதும் கூட தன்னை தப்பிவித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் சவுலுக்கும் எந்த விதமான சேதம் வரக்கூடாது என்பதற்காக அவர் வார்த்தையினாலே சொல்கிறார், நான் ஒரு செத்த நாய், இந்த செத்த நாயை என்னை கொல்ல வருகிறீர்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது அதாவது இவர் ஒரு ராஜாவாக இருந்தும் கூட இவ்வளவு தாழ்த்துகிறார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? நாம் எப்படி இருக்கிறோம்? எல்லாவற்றிலும் அந்த தாழ்மையை கற்றுக்கொள்கிறோமா? இல்லை நம்மை உயர்த்தி கொண்டே இருக்கிறோமா? கர்த்தர் உயர்த்தும்படியாக பொழுது தாழ்த்தும் பொழுது நம்மை உயர்த்துகிறார். ஏற்ற காலத்திலே ஏற்ற நேரத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருங்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ வேதத்திலே இந்த காரியத்துல நாம் முழுவதுமாக அந்த தாழ்மையின் பகுதியை முழுவதுமாக அடையும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை உயர்த்த ஆரம்பிக்கிறார்.
எது வரைக்கும் நாம் தாழ்மைப்படாமல் இருக்கிறோமோ அது வரைக்கும் இரண்டாவது படியிலே நின்று கொண்டிருப்போம். எத்தனையோ படிகள் உண்டு. ஒரு படி ஏறிடுவோம், ரெண்டாவது படி ஏறி விடுவோம். அதுக்கு மேல நாம் ஏறவே முடியாது. தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார், தாழ்த்துகிறவர்களை உயர்த்துகிறார், உயர்த்துவர்களை தாழ்த்துகிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியத்திலே இந்த காரியங்கள் அதிகமாக தேவன் நம்மை உயர்த்த வேண்டும் என்றால், ஊழியத்தில் நம்மை உயர்த்தப்பட வேண்டும் என்றால், வீட்டில் நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால், தேவனுடைய கருத்தில் அடங்கியிருந்து தாழ்மை கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை उयर्तुகிறார். जब हमारे जीवन में, घर के परिवारों में, हमारे सेवा में, जहां हम काम करते हैं वहां जब प्रभु के अधीन में हम रहते हैं तो धीरे 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 प्रभु हमें बड़े स्थान में ले जाता है, ऊंचे स्थान में ले जाता है. जब तक ये नम्रता जीवन हमारे जीवन में नहीं आएगा तब तक हम ऐसे ही दूसरी सीढ़ी पे हम रहेंगे. आगे की तीसरी चौथी सीढ़ी में चढ़ना बहुत ही मुश्किल है. तो इसके वजह से प्रभु क्या चाहता है कि हर इंसान अपने आप को नम्रता करना चाहता है. तो अपने आप को नम्रता करना जरूरी है. नम्रता हम पूरी तरह प्रभु के सामने हम पूरी तरह नम्रता होने के बाद क्या करता है कि धीरे 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 आगे बढ़ाता है. सेवाओं में, घर के परिवारों में, आशीष करने में और लोगों के बीचों में, और हमारे कारण लोग आशीष के कारण बनेंगे. ये से सारे कुछ बढ़ते हुए जाएगी. पिछली बार मैं वचन के बारे में मैं यही आप लोगों को बताया था, लेकिन ये जो कि अलग घटना के बारे में आप लोगों को मैं बता रहा हूँ. ऐसे बहुत कुछ हम बता सकते हैं कि जैसे सुलेमान भी वैसे था. फिर उसके बाद ये क्या नाम है इसका, अय्यूब के किताब में यही लिखा है और इस्तर के किताब में भी वही लिखा है. तो जब अधीन कहीं भी हम देखेंगे उनके अधीन में ये था, और जब मौका आया, जब वक्त आया, वो प्रभु ने उसको ऊंचे स्थान ले गया. इसी तरह பல இடங்களில் நாம் சரித்திரத்திலையும் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் அவருடைய கரத்தில் அடங்கி இருந்தார்கள். யார் யாரெல்லாம் அடங்கி இருந்தார்களோ அவர்கள் தாழ்மையோடு தங்களுடைய ஜீவியத்தை அவர்கள் ஓட ஆரம்பித்தார்கள். ஏற்ற நேரத்திலே கர்த்தர் அவர்களை உயர்த்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மை முழுவதுமாக தாழ்த்தணும். தாழ்மை என்பது ஒரு கடினமான இது கிடையாது. நாம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் ஒரு ஜீரோ தான் என்று நம்மை நாமே தாழ்த்த வேண்டும். மனிதர்கள் நம்மை புகழப்படும் பொழுது கூட நம்மை அதை மறைத்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் புகழப்படுவதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கர்த்தரால் புகழப்படுபவனே உத்தமன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். சில திறமைகள் நமக்குள்ளே இருக்கும். அந்த திறமைகள் வெளிப்படுத்தும் பொழுது சிலர் நம்மை புகழ்வார்கள். ஆனால் அந்த புகழ்ச்சியிலும் கூட நாம் வீழ்ந்து போகக்கூடாது. அந்த புகழ்ச்சியிலே விழும் பொழுது நமக்குள்ளே மேட்டிமை உண்டாகும், சிந்தையிலே மேட்டிமை உண்டாகும். அதை கர்த்தர் அறிவார். ஸோ அதனால கர்த்தருடைய கருத்தில் அடங்கி இருங்கள். ஏற்ற நேரத்துல ஏற்ற காலத்துல அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவர் உங்களுக்கு அந்த வசனம் நம்முடைய ஜீவியத்துல நிறைவேறும். எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வசனம் கேட்கிற யாவரையும் கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமென். आमेन आमेन आमेन. सब लोग जरा ताली बजाए सुंदर वचन के लिए. काइंडली क्लैप योर हैंड्स एवरीवन.